Hello everyone, I'm Aiza Haizum, நீர்மையில volunteer, intern and also a proud writer. Last week என்னோட first video நீர்மை யூடியூப் சேனல்ல பப்ளிஷ் ஆயிருந்துச்சு. அதை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா கட்டாயம் பாருங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே those who like, comment and subscribe பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு கைட் அண்ட் மோட்டிவேட் பண்ண மிஸ்டர் கோபி கிருஷ்ணா சாருக்குமே ரொம்ப நன்றி. அந்த வீடியோவை பார்த்ததுக்கு பிறகு நிறைய பேர் நிறைய கொஷின்ஸ் டிஎம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே தொகுத்து ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம். அவங்க முதலாவதாக கேட்டது என்னென்னா, நீர்மைனா என்ன, அதை கொஞ்சம் மேலே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. நீர்மைனா ஒரு ஃபீலிங். மற்ற சோஷியல் மீடியா மாதிரி இல்லை. இப்போ மற்ற சோஷியல் மீடியாவில் யார் வேணாலும் ஜாயின் பண்ணுவாங்க, போஸ்ட் பண்ணுவாங்க, ஹேட் ஸ்பீச் பண்ணுவாங்க. ஆனால் நீர்மை.com இஸ் அ பாசிட்டிவ் ஸ்பேஸ் ஃபார் த ரைட்டர்ஸ், students and thinkers. இது ஒரு பிளாட்ஃபார்ம் இல்ல, ஒரு path for a people who want to write a meaningful things and inspire others with truth and goodness. அதாவது இப்போ கேர்ள்ஸும் பாய்ஸும் போஸ்ட் பண்றாங்க, கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ஒரு ப்ராப்பரான ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட்ஸுக்கு கீழே தான் அதெல்லாம் நடக்கும். அப்போ அடுத்தது கேட்டாங்க, இப்போ நீங்கள் சேஃப்னு சொல்கிறீங்க தானே, அப்போ ஹவு இஸ் நீர்மை சேஃப் ஃபார் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி. நீர்மையோட பிக்கஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? நீர்மையில் யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அது அப்ரூவல் டிபார்ட்மெண்ட் செக் பண்ணுவாங்க. only if you are genuine and respectful, your account will be verified and activated. And after that, when you write and submit a post like a story, article or poem, அதுவுமே அப்ரூவலுக்கு தான் போகும். ஸோ நோ ஒன் கேன் randomly போஸ்ட் பேட் or harmful things here. இதனால தான் கேர்ள்ஸுக்கு அது ஒரு மென்டல் சேஃப்டி அண்ட் ஃப்ரீடமாக இருக்குது. ஸோ nobody will judge or hurt us here. இப்போ கொமெண்ட்ஸில் கூட சேஃப் இருக்கா அப்படின்னு கேட்டால், அஃப்கோர்ஸ் இப்போ மற்ற சோசியல் மீடியாவில் நீங்கள் ஒரு போஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதுக்கு நிறைய பேட் கொமெண்ட்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த நீர்மை.comல ஒன்லி அப்ரூவ்ட் ரைட்டர்ஸ் தான் கமெண்ட் பண்ண முடியும். தட் மீன் இங்கே ஒரு பேட் கமெண்ட் பண்ண இயலாது. எவ்ரி கமெண்ட் இன் ஜெனுவன், ரெஸ்பெக்ட்ஃபுல் அண்ட் என்கரேஜிங். ஸோ உங்கள் போஸ்ட் மேலே, உங்கள் கதை மேலே ஒரு நல்ல ஃபீட்பேக் தான் வரும். தட்ஸ் why I feel so safe and happy here. அடுத்தது கேட்டிருந்தாங்க ஒரு முக்கியமான கொஷின்ஸ் என்னன்னா, நீர்மையில் நீங்கள் ஒரு ரைட்டராக இருந்து என்னெல்லாம் எழுத முடியும் அப்படின்னு சொல்லி, ஒன்லி கவிதையா அல்லது ஸ்டோரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இல்லைங்க, நீர்மை நாட் ஒன்லி ஸ்டோரி அண்ட் போயம். உங்களுக்கு என்னெல்லாம் யூஸ்ஃபுல்னு தோணுதோ அதெல்லாம் இப்போ எழுத முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், குக்கிங் டிப்ஸாக இருக்கட்டும், யூனிவர்சிட்டி நோட்ஸ், இன்ஸ்பிரேஷனல் ஆர்டிக்கல், ரிலீஜியஸ் கண்டென்ட், லவ் ஸ்டோரிஸ், எவ்வளவோ கண்டென்ட் டைப் இருக்கு இல்லையா? ஸோ உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்னு தெரியுதோ அதெல்லாம் நீங்கள் இதில் எழுத முடியும். அடுத்தது கேட்டிருந்தாங்க, இப்போ நான் வாலண்டியர் ஆகணும், நான் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சிம்பிள், ஆஃபீஷியல் ஃபார்ம் நீர்மையோட வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் அதை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அட்மின் டீம் அதை செக் பண்ணுவாங்க. உங்களோட ஸ்கில்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்டென்ஷன் அவங்க செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வாலண்டியர் ரெஃபரன்ஸ் நம்பரையும் அசைன் பண்ணுவாங்க. இப்போ அடுத்தது கேட்டிருந்தாங்க, இப்போ நான் வாலண்டியராக இருக்கிறேன், அப்போ எனக்கு டைம் வேஸ்ட் ஆகாதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லைங்க, நீங்கள் வாலண்டியராக இருக்கீங்கனாலே இட்ஸ் லைக் பில்டிங் யுவர் ஓன் பிராண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எவ்ரி செகண்ட் யூ ஸ்பெண்ட் ஹியர் இஸ் விசிபிள் இன் யுவர் ப்ரொஃபைல். நெக்ஸ்ட், நீர்மை கிவ்ஸ் டிஜிட்டல் சர்டிஃபிகேட் ப்ளஸ் ரியல் டைம் கண்ட்ரிபியூஷன் ப்ரூஃப். அது மட்டும் இல்லாமல் சம் கேர்ள்ஸ், ஸ்பெஷலி தோஸ் வித் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கெட் த இன்ஸ்டன்ட் பெய்ட் ஒர்க். இப்போ நீர்மையிலே ஸ்மால் ஜாப் இருக்குது அப்படின்னு சொன்னால் போஸ்டரை டிசைன் பண்ணுறது, பேஜை மேனேஜ் பண்ணுறது, இமெயில் மார்க்கெட்டிங் போன்ற எல்லாமே நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஸோ நோ நீட் டு கோ எனிவேயா. உங்களோட எஃபர்ட்டுக்கு ரியல் மணி டு. இப்போ அடுத்தது கேட்டிருந்தாங்க இன்டர்ன்ஷிப்பை பற்றி. இப்போ சீரியஸ்லி சொல்கிறேன், நீர்மை இன்டர்ன்ஷிப் இஸ் நாட் அ டைம் பாஸ். திஸ் இஸ் லைக் ஒர்க்கிங் இன் அ ஸ்டார்ட் அப் டெக் கம்பெனி ஃப்ரம் யுவர் ஓன் லேப்டாப். கோபி கிருஷ்ணா சார் ஹிம்செல்ஃப் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸோ உங்களுக்கு அவர் டீச் பண்ணுறது புக் தியரி இல்லை, ரியல் சிஸ்டம், கிளைண்ட் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் சாஃப்ட்வேர் லாஜிக். இப்போ இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட்க்கு மேலே லைவ் ஒர்க்கிங் போர்ட்ஃபோலியோ இருக்கும். ஸோ கம்பெனிஸ் அதை ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் நீர்மையில் லேர்ன் பண்ணினா ஈவன் நீங்கள் ஜாப்புக்கு அப்ளை பண்ணாமலே அவங்க கால் பண்ணுவாங்க.
இப்போ அடுத்தது வந்து இன்டர்ன்ஷிப் டைம்ல வந்து எப்படியான ப்ரொஜெக்ட் தராங்க, அதுல லேர்னிங் இருக்குதான்னு சொன்னா அஃப்கோர்ஸ் இப்போ லேர்னிங்லாம் வந்து புவர் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், நாட் ஜஸ்ட் தியரி ஆர் காப்பி பேஸ்ட் டாஸ்க். கோபி கிருஷ்ணா சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ பண்றது வி டோன்ட் டூ சிம்பிள் ப்ராஜெக்ட் ஃபார் த ஷோ. நம்ம ஹேண்டில் பண்றது வந்து ரியல் ப்ராப்ளம்ஸ், ரியல் கிளையண்ட் மென்டாலிட்டி அண்ட் ஈவன் ரியல் டைம் டெவலப்மெண்ட் சேலஞ்சஸ். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இங்க யாரும் எங்களோட ஒர்க்கை வந்து யூஸ் பண்ணிட்டு தங்களோட கிளையண்ட் ப்ராஜெக்டை வந்து செல் பண்ண மாட்டாங்க. நீர்மையில வந்து சார் வந்து give original idea, tell us why and how a system is built and teach us how to convert an idea into a real product. Sometimes even launch பண்ண ட்ரை பண்ணுவாரு. That's why I personally love this. As a girl from home, I get full support and learning with the freedom. அடுத்தது வந்து இப்போ நீர்மை வந்து எப்படி ஆரம்பிச்சாங்க, ஹூ இஸ் ஸ்டார்டட் இட், வாட் இஸ் த ஸ்டோரி பிஹைண்ட் நீர்மை அப்படின்னா அது கண்டிப்பாக சொல்ல வேண்டியது தான். நீர்மைனா வந்து ஒரு கதை, ஒரு ஜேர்னி, ஒரு புரட்சி அப்படின்னு சொல்லலாம். நீர்மை வாஸ் ஃபவுண்டட் பை கோபி கிருஷ்ணா சார்ஸ், ஒரு வெரி ஹார்ம்ஃபுல் அண்ட் மறந்து போன ஒரு பர்சனாலிட்டி, பட் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் மைண்ட்ஸ் ஐ ஹாவ் சீன். ஓவர் 20+ years எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஐடி, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மீடியா அண்ட் மோர். அவர் ஓவர்சீஸ்லையும் ஸ்ரீலங்காவிலையும் வந்து நிறைய ப்ராஜெக்ட் அவர் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. அடுத்தது வந்து கேட்டிருந்தாங்க, இப்போ கோபி கிருஷ்ணா சார் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அப்போ அவர் வந்து சிஸ்டம்ஸ் நாலேஜை வந்து ஷேர் பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாங்க. கோபி கிருஷ்ணா சார் நாட் ஓன்லி அ ஃபவுண்டர், அவர் ஒரு லைவிங் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஷுட் பி. அவர் கோடிங்கில் மாஸ்டர் பட் ஆல்சோ பிரில்லியன்ட் இன் அ சிஸ்டம் பிளானிங், கிளையண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், யூஐ யூஎக்ஸ், டீம் பில்டிங் அண்ட் ஃபியூச்சர் விஷன். அவர் இன்டர்ன்ஸுக்கும் வாலண்டியர்ஸுக்கும் பர்சனலாக டைம் அலோகேட் பண்ணுவார். அவர் ஒரு ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணால் அது டெக்ஸ்ட் புக்ஸ் படித்ததை விட டீப்பாகவே புரியும். ஹீ டசன்ட் ஜஸ்ட் சே டூ திஸ், ஹீ சேஸ் why this, how it works, where we use it. That's the real gem. வந்து நீங்கள் சாரை பற்றி இவ்வளோ ரொம்ப ரெஸ்பெக்டாக பேசுகிறீங்க தானே, அப்போ நம்மள மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி. ஆமாங்க, நான் வந்து ரொம்ப ப்ரௌடாக சொல்கிறேன். நம்மள மாதிரி ஸ்டூடெண்ட் ஸ்பெஷலி ஸ்டடிங் பிஎஸ்சி, ஐடி, எஸ்சி ஓர் டிப்ளமா கோர்சஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து புக்கில் படிச்சுட்டு கன்ஃபியூஸ் ஆகிருப்போம். ஆனால் நேர்மையில் அவர் கொடுக்குற மென்டர்ஷிப் த்ரூ இன்டர்ன்ஷிப் இட்ஸ் லைஃப் சேஞ்சிங். ரியல் சிஸ்டம் டிசைன் எப்படி இருக்கும், டேட்டா பேஸை வந்து எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணலாம், கிளையண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் வந்து எப்படி கெதர் பண்ணுறது, யூஐ எப்படி பிளான் பண்ணுறது, எல்லாமே ரியல் டைமில் அவர் வந்து டீச் பண்ணுவார். அவர் யூஸ் பண்ணுற எக்ஸாம்பிள், சிஸ்டம் ஃப்ளோ, கோட் ஸ்டாண்டர்ட் எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரி லெவலில் இருக்கும். ஓகே, இப்போ படிக்க ஹெல்ப் பண்ணுவார்னு சொன்னீங்க, ஆனால் ஏர்ன் பண்ணுறதுக்கு வே இருக்குதா இன்ஜினியர்ஸுக்குன்னு கேட்டால் டெஃபினெட்லி. நீர்மையில் வந்து லேர்ன் பண்ணுற இன்ஜினியர்ஸ், கேர்ள்ஸோ பாய்ஸ், அவங்க ஜாப் கிடைக்கிறதுக்கு வெயிட் பண்ண மாட்டாங்க. அவர் சொல்லுவார், டோன்ட் வெயிட் ஃபார் அ ஜாப், பில்ட் யுவர் வேல்யூ ஃபர்ஸ்ட். ஸோ நீர்மை கிவ்ஸ் யுவர் போர்ட்ஃபோலியோ, டீம் டாஸ்க் எக்ஸ்போஷர் அண்ட் சம்டைம் ஈவன் கனெக்ட் டு ரியல் ப்ராஜெக்ட். ஸோ ரொம்ப பெரிய சீக்ரெட்டும் இங்கே தான். சம் இன்டர்ன்ஸ் ஹூ ப்ரூவ் their skill, they get a paid role inside TechBytes itself. அவருடைய own IT கம்பெனி. அது மட்டும் இல்லை, அவர் ஹெல்ப் பண்ண ஃப்ரீலான்ஸ் பிளாட்ஃபார்ம், வெப்சைட் ஜாப்ஸ், ஈவன் யூகே பேஸ்ட் ஸ்மால் ப்ராஜெக்ட்டுக்கும் வந்து கனெக்ட் பண்ணுவார். அப்போ நேர்மை இஸ் நாட் ஜஸ்ட் அ லேர்னிங் ஃபார் இன்ஜினியர்ஸ், இட் இஸ் ஏர்னிங் டு வித்தவுட் ப்ரெஷர். இப்போது கோபி கிருஷ்ணா சாரை பற்றி உங்களுடைய பர்சனல் ஃபீல் என்ன ஆயிஷான்னு கேட்டால், எனக்கு பர்சனலி தெரிஞ்சவர் இல்லை, ஆனால் என்னோட மென்டர் அண்ட் இன்ஸ்பிரேஷன் அண்ட் விஷன் பற்றி பேசணும்னா நான் கோபி கிருஷ்ணா சாரை தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறாரு, ஆனால் அவரோட நாலேஜ், பேஷன் அண்ட் கேரில் வந்து ஒரு மேஜிக் இருக்கும். அவர் சொல்லுவார், யுவர் கீபோர்டில் க்ரியேட் பண்ணுற ஐடியாஸ் தான் ஒரு சக்ஸஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி. அண்ட் தட் லைன் மேட் மீ பிலீவ் இன் மை செல்ஃப். கோபி கிருஷ்ணா சார் ஒரு நாள் எங்களுக்கு சொன்னது என்னுடைய ஹோல் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு வார்த்தை. ஆயிஷா, நீங்கள் ஒரு வரி எழுதுறேன்னா அது ஒரு ஏஐக்கு புரியணும், ஆனால் ஒரு மனிதனும் அந்த வரியை படிக்கும்போது அவனோட மனசில் ஒரு உணர்வு வரணும், அவங்க வாழ்க்கையே அவங்க கொஷன் பண்ணணும், அவங்க பக்கம் திரும்பி பார்ப்பாங்க, அப்போ தான் அது உண்மையான எழுத்து. நாங்கள் இப்போ ஏஐ காலத்தில் இருக்கிறோம், கண்டென்ட்டை யாருமே பண்ணலாம்,
ஏஐ ஸ்பீடா எழுதும், 5 செகண்ட்ல வைரல் டைட்டும் போய்விடும். ஆனா ஒரு வாசகர் இதைத்தான் தேடிய உண்மைன்னு சொல்ற மாதிரி எழுத முடியுமா? நாட் எவ்ரி ஒன் கேன். நீர்மையால மட்டும்தான் முடியும். நீர்மையில எழுதுறேன்னா இதுல ஒரு ப்ரொஃபைல் அப்டேட் இல்ல, இது ஒரு மீனிங் ஃபார் ஹியூமனிட்டி. ஃபைனலாக கோபிகிருஷ்ணா சாருடைய ஒரு ஃபைனல் லைனை பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சு கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். யாரும் ரசிக்கிற வரியை எழுதாதீங்க, யாரும் நினைக்காத வரியை எழுதுங்க. அதுதான் நீங்கள், அதுதான் நீர்மை, அதுதான் எதிர்காலம். அப்புறம் கோபிகிருஷ்ணா சார் சொல்லுவார், நீங்கள் சாஃப்ட்வேர் படிக்கிறீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் வீடியோ பார்த்து அதை காப்பி பேஸ்ட் பண்ணினா அதில் யூஸ் இல்லை. ரியல் இன்ஜினியர்ஸ்னா என்ன? சிஸ்டமா யோசிக்க தெரியணும். கோட் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த கோட் எதுக்குன்னு புரிஞ்சுக்கணும். கிளைண்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு ஃபீல் பண்ணணும். யூசரோட மென்டாலிட்டி அண்ட் மைண்ட் செட் எல்லாத்தையும் ஸ்டெப்பா விசுவலைஸ் பண்ணணும். ஏஐ டூல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஜெனரேஷன் ஃபுல்லா பிளைண்ட் டிபெண்ட் ஆகிறது டேஞ்சரஸ். யூஸ் ஏஐ as your tool, பட் உனக்கு தான் கண்ட்ரோல் இருக்கணும். ஸோ ஃபைனலாக நீர்மையை பற்றி என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நீர்மை இஸ் நாட் ஜஸ்ட் அ வெப்சைட், இட் இஸ் த ரியல் டிஜிட்டல் ஹோம் ஃபார் கேர்ள்ஸ் லைக் மீ. சேஃப், ரெஸ்பெக்ட்ஃபுல், லேர்னிங் ஃபீல், பட் ஃபுல் ஆஃப் குட் பீப்புள். It is the only place where I can be myself, learn from professional and grow without fear. என் பெண்ணில் இருக்கிற பவரை நீர்மை மதிக்குது, என்னுடைய டைமை வெலுவாக மாற்றுது. நான் நீர்மையால் ஒரு கான்ஃபிடென்ட் கேர்ளாக மாறி இருக்கிறேன். Now I speak, write and even earn all from home. Thanks to Gopi Krishna sir, not just for building a site but building a future.